Veranda Race, பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் நினச்ச யாரோ ஒரு அப்கமிங் ஸ்டாரோ இல்லை ஒரு ஸ்டார் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். கூகுள் குட்டப்பா டெபியூ, இதுவும் ஒரு டெபியூ. ஏன் அது பெரிய ஆர்டிஸ்ட்கிட்டலாம் நான் போய் டேட்டு கேட்டு நிற்கிறது வந்து எனக்கு பழக்கம் இல்லை, ஈகோ இல்லை, அது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். அது எனக்கு தோணலை. இனிமேல் நம்ம போய் அதெல்லாம் இப்போ காசு தானே சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம். பேர் இன்னொரு ஒரு டைரக்டராக ஒரு பேர் வாங்கிட்டோம். சார், ஒரு கதையை டேரக்டராக பார்க்கறது ஒரு விதம், ப்ரொடியூசராக அந்த கதையை பார்க்கறது ஒரு விதம். நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க? நான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக பார்த்தேன். அதனால் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்க கேட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். இவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே எனக்கு முன்னாடியே எனக்கு டவுட் இல்லை. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சீனு. ஆனால் அதை மீறி அவராக வந்து டூப்பே வேணான்னு சொல்லி நிறைய இடத்துல அடிபட்டு இவருங்கெல்லாம் கீஞ்சு போச்சு பாருங்க. இது வந்து ஃபேஷன். ஒரு வாட்டி பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல சார். ஆனால் அப்போ இருக்க படங்கள் எல்லாமே ரிப்பீட் வேல்யூ இருந்தது. இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலான்னு அப்போவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது அப்போ ஆவரேஜ் ஆகும். அந்த ஒரு வாட்டி பார்க்கலான்னும் போது ஒரு 50 நாள் ஓடும். அப்போ உங்களுக்கு அந்த ஆவரேஜான படம் அப்படின்னு வந்துடும். ஆடியன்ஸை நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா? தென் வந்து எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு? அன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு மெயினாக பண்ணுவாங்க. ஏன்னா யூத் வந்துறது காலேஜ் டேஸில் கட் அடிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி நேரத்தில் தான் வருவாங்க. அவங்கள பண்ணி நம்பினா ஒரு படம் ஓடாது அப்போல்லாம். ஒரு டெபியூ ஹீரோ வச்சுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கும் விக்ரமன் சார் பையனை டெபியூ பண்ணலாம் அப்படின்ற ஐடியா யாரோடது சார்? எல்லாம் அமையிறது தான், யாரோடதுன்றது இல்லை. இவருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை. அவங்க அப்பாவுக்கும் பையன் ஆசைப்படுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் வந்து கூகுள் குட்டப்பான்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோன்னே ஒரு கதை ஒன்று பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு கதை ஒன்று ரெடி ஆகிட்டு சௌத்ரி சாருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதையை கேட்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவரே கேட்கலாம், பட் அவர் சொல்லிட்டாரு, அவர் கேட்குறாரு. நான் வந்து அந்த கதையை அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை என்ன. அந்த கதையை நான் கேட்டேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமான கதையாக தான் இருந்தது. அந்த கதையை பண்ண சொன்னேன்னா அவர் வந்து கொஞ்சம் தயக்கம், முதல்ல தெலுங்கில் பண்ணிவிட்டு அப்புறமா தமிழில் பண்ணுறேன்ட்டு தெலுங்கில் பண்ணிகிட்ருக்காரா, பண்ணி முடிச்சிட்டாரான்னு தெரியல. ரிலீஸ் ஆயிடுச்சா? ஓ. அதுக்கப்புறம் நான் கூகுள் கிட்ட ஆரம்பிக்கணுன்னா ஒரு கதை கேட்டிருக்கேன், ஆனால் கேளுங்க அப்படின்னாரு. அமிச்சோம், நல்லா இருந்தது எனக்கு. ஆனால் எல்லாம் ஒரு 1.5 வருஷம் அப்போ கோவிட் வந்துடுச்சு. ஸோ அந்த 1.5 இயர்ஸ் வந்து அவர் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து நம்ம அசிஸ்டன்ஸு நான் எல்லாமே இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் அவர் பூஜைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவர் கிளம்பிட்டார். அப்போது இவங்க 2 பேரும் அப்செட் ஆகிட்டாங்க. அது 1.5 வருஷம் எல்லாம் அது பண்ண போகிறோன்னு நினச்சிட்டு அப்படி திடீர்னு அப்செட் ஆனும்போது யாருக்குமே ஒரு இதுவாக இருக்குமே. அப்போ நான் வந்து கன்ஃபார்மாக உடனே பண்ணுறேன் சார், ஒரு கவலையப்படாதீங்க, கதை கேட்குறேன், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைனா ஏன் அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ண சொல்லிடலாம். அப்படியே உங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இதுவாக இருக்காங்கன்னா ஓகே. நம்ம ஏற்கனவே 4 பேர் ஒன்றா தான் வந்தாங்க. இந்த சரவணன், கிரீசன், சூரிய கதிர், கார்த்திக் எல்லாமே. அவங்க 2 பேருக்கு ஒரு படம் கொடுத்தாச்சு, இவங்க 2 பேருக்கு ஒரு படம் கொடுத்துட்றேன், அது கதையை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் கேட்டோம். நிறைய கதைகள் கேட்கும்போது இந்த கதை பிடிச்சிருந்து தான் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு, விக்ரமன் சாருக்கு, இவருக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுனால ஓகேன்னு ஆரம்பிச்சிடலான்ட்டு இமீடியட்டாக ஆரம்பித்தோம். அவ்வளோதான். ஒரு ட்ரீம் டெபியூ ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் சரத்குமார் சார் கூட நடிக்கிறாரு, சமுத்திரக்கனி சார், இவ்வளோ பெரிய ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது அது எந்தளவுக்கு ப்ரெஷராக எதுவும் ஃபீல் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம். ஸோ ப்ரெஷருன்றது பெருசாக ஃபீல் பண்ணல, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க, சார் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு, அதை காப்பாற்றணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ப்ரெஷராக ஃபீல் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுவேன் நான். ஸோ அது ப்ரெஷராக என்றைக்குமே நான் ஃபீல் பட்டதில்லை. அண்ட் மோரோவர் இது வந்து நம்ம விரும்பிப்பட்ட வந்த ஒரு விஷயந்தான். வி வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர் சின்ன வயசுலேருந்து. ஸோ கடைசியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது எவ்வளோ கரெக்டாக பண்ணுறது தான் முக்கியம்ல. ஸோ பண்ணும்போது பேஷனேட்டாக தான் பண்ணேன், ப்ரெஷராக பெருசாக எடுத்துக்கல. ஓகே. அப்பா சொன்ன ஒரு அட்வைஸ் ஏதாவது இருக்கா, சினிமாக்குள்ளே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது? டைமுக்கு ஒழுங்காக போ, எல்லார்கிட்டேயும் ஜோவியலாக பழகு, கெட்ட பேர் வாங்காத,
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பி அ குட் ஹியூமன் பீன்னு சொன்னார். நடிப்பை பற்றி எதுவுமே சொல்லப்பா, இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும் அதெல்லாம் சொல்லல, அது நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டார். சார் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் அவதாரம் வருது அப்படிங்கும்போது நீங்கள் நினச்ச யாரோ ஒரு அப்கமிங் ஸ்டாரோ இல்லை ஒரு ஸ்டார் வச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன் சார் டெபியூ கூகுள் குட்டப்பா டெபியூ, இப்போ இதுவும் ஒரு டெபியூ, ஏன் அது? இல்லை, நான் வந்து ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக பண்ணுறதா இருந்தால் அப்போவே தெனாலிலேருந்தே பண்ணியிருக்கலாம். எனக்கு அப்போ டைரக்ஷனில் பிஸியாக இருந்தேன். தெனாலிக்கு அப்புறம் நான் அது பண்ண முடியல. இது வந்து கூகுள் குட்டப்பா அமைஞ்சது. அதுவும் நான் நடிக்கிறதுக்காக தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வரல அப்படின்றதுனால நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த தெனாலி பண்ண பேனர் தான் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ். அதே பேனரில் மறுபடியும் இதில் கூகுள் குட்டப்பா பண்ணேன். அதுக்கப்புறம் இதுவும் வந்து இவர் நியூ ஃபேஸாக இருந்தாலும் பட் இவர் எனக்கு விக்ரமன் சார் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, மோர் தென் எ டைரக்டர். அதனால் வந்து அவர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து அதில் இது பண்ணேன். பெரிய ஆர்டிஸ்ட்கிட்டலாம் நான் போய் டேட்டு கேட்டு நிற்கிறது வந்து எனக்கு பழக்கம் இல்லை. முதலேருந்தே யார்கிட்டையுமே எந்த சான்ஸுமே கேட்க மாட்டேன். எல்லாமே தானாக வந்தது தான். நான் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ணதும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, ப்ரொடியூசர் கூட கமல் சார் ஏன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டது தான். ஸோ இப்படி எந்த இதுவுமே நான் போய் யார்கிட்டையுமே கேட்க மாட்டேன். அது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதனால் இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணோம்னா அது எல்லாம் போய் எல்லா இடத்துலையும் நிற்கணும். ஈகோ இல்லை, அது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். அது எனக்கு தோணலை. இனிமேல் நம்ம போய் அதெல்லாம் இப்போ காசு தானே சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம். பேர் ஒரு டைரக்டராக ஒரு பேர் வாங்கிட்டோம். சரி, சின்ன பட்ஜெட் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது பண்ணது தானே தவிர கண்டினியூஸாக பண்ணணுன்னு பிடிவாதம் அது அந்த லட்சியம் அதெல்லாம் கிடையாது. அமைஞ்சா பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே சார், ஒரு கதையை டேரக்டராக பார்க்குறது ஒரு விதம், ப்ரொடியூசராக அந்த கதையை பார்க்குறது ஒரு விதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சார் பார்ப்பீங்க? நான் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக பார்த்தேன். ஓகே, ப்ரொடியூசர் ஏன் டைரக்டராக கதை கேட்குறது வந்து ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தளவு இன்வால்மெண்ட்டாக கேட்க மாட்டார். ஸ்க்ரீன் பிளேலலாம் உட்கார மாட்டாங்க. அட்வைசர்ஸ் அந்த வேறு சீன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இது நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்றதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. ப்ரொடியூசராக இருந்தாலும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அதெல்லாம் சொன்னேன். அதனால் வந்து ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்க கேட்ட ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆமாம், சூட் ஆவாங்கன்னா சரி ஓகே, அவங்களுக்காக வெயிட் பண்ணி பண்ணுவோம். சரி, டைரக்டராக இருக்கிறதுனால அந்த கதையை தெரிஞ்சதுனால ப்ரொடியூசராக இருக்கும்போது இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு நினச்சி நம்ம இறங்கினாலும் அந்த பட்ஜெட் மீறி போகும்போது கூட ஒரு டைரக்டராக அது வந்து ஒத்துக்க வேண்டியது ஒரு இது வருது. வெறும் ப்ரொடியூசராக இருந்தால் ஐயோ அதெல்லாம் தெரியாது, நீ சொன்னது இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நம்ம சொல்லலாம். ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கதை தெரியும், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும், அது இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக இந்த காம்பினேஷனுக்காக வெயிட் பண்ணணும், அது இங்கே இது நைட் ஷூட் தான் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட் கொடுக்கணும், அதுக்கு வந்து ஜிமிக்கு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணுன்ற எல்லாமே தெரியும் நமக்கு. அவங்களும் வந்து ரிசல்ட்டு ஒரு 1 வீக் எடுத்ததுக்கப்புறமே எனக்கு போட்டு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே எனக்கு முன்னாடியே எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா முதல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு சீனு. அந்த சீனில் இம்பேக்டாக இருந்தது, இன்வால்மெண்ட் இருந்தது, அந்த கண்ணிலே தெரிஞ்சது. அதனால் இவர் கண்டிப்பாக நடிப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை மீறி அவராக வந்து டூப்பே வேணான்னு சொல்லி நிறைய இடத்துல அடிபட்டு இது பாருங்க எல்லாம் கேஞ்சு போச்சு பாருங்க. இது வந்து ஃபேஷன். ஓகே, பட் உண்மையிலுமே டூப் இல்லாமல் தானே பண்ணேன். ஆமாம், ஏன்னா ஆக்சுவலி கதை தேவைப்படுது சாருக்கு. அதான் இந்த கதைக்கு வந்து டூப் போட்டாலே அந்த இம்பேக்ட் போயிடும் எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீனில். பிகாஸ் ஈஸியாக தெரிஞ்சிடும் இது வந்து டூப் தான் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ கதையோடு இது கேட்டிருந்தாங்க டேரக்டர்ஸ், உங்களால் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு படம் தானே, இப்போ பண்ணலன்னா எப்போ பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் யங்காக இருக்கேன், அடி வாங்கினாலும் திரும்பி குயிக்காக ஹீல் ஆகிடும், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பண்ணிட்டேன். ஒரு த்ரில்லருக்கு என்ன எலிமெண்ட் இருந்தால் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? இல்லை, அந்த எலிமெண்ட்டு வந்து நம்ம கதை கேட்கும்போதே ஃபீல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகிடும் கன்ஃபார்மாக. இது வந்து நல்ல இது ஒரு புரியாத புதிர். நான் ரொம்ப 1990லேயே பண்ணேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஜானர்லாம் வந்து ரொம்ப போகாது படம். ஏன்னா குழந்தைகள் ஃபேமிலி தான் நிறைய படம் தேட்டருக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது அவ்வளோ அப்போது இருக்காது. இன்றைக்கி குழந்தைங்க யூத்துக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி த்ரில்லிங் சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது. அதனால் இதுக்கு கண்டிப்பாக வரவேற்பு இருக்கும். ஆனால் புரியாத புதிர் வந்து அப்போ சரியாக போகலன்னா 100 days 3 சென்டர்ஸ் 100 days போச்சு. ஆனாலும் அந்த படத்தை இன்னி வரைக்கும் பாராட்டுறாங்க. புரியாத புதிர் அந்த ஸ்டைல் ஆஃப் டேக்கிங்ஸு, அந்த அந்த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்பட்டது, அதெல்லாம் அது மாதிரி தான் இந்த சப்ஜெக்டும். சார், இப்போ இருக்க ஆடியன்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டால் ஒரு வாட்டி பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல சார்,
ஆனால் அப்போ இருக்க படங்கள் எல்லாமே ரிப்பீட் வேல்யூ இருந்தது. அந்த ரிப்பீட் வேல்யூ இப்போ இல்லாத காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு வாட்டி பார்க்கலான்னு அப்பவும் சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம் சார் அப்படின்னா அது அப்போ ஆவரேஜ் ஆகும். ஏன்னா அந்த ஒரு வாட்டி பார்க்கலான்னும் போதே ஒரு 50 நாள் ஓடும். அப்போ உங்களுக்கு அந்த ஆவரேஜான படம் அப்படின்னு வந்துடும். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்ததுன்னா 100 days சில்வர் ஜூப்ளி. சரியில்லைன்னா அப்பவும் ஃப்ளாப் இருக்குது, இன்றைக்கும் ஃப்ளாப் இருக்குது. ஸோ அது என்றைக்கே எந்த காலத்துலையுமே இருந்திருக்கு. என்ன இப்போ நம்ம ஒரு வாட்டி பார்க்கலான்றதுக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்கிறாரு, ஒரு வாட்டி போய் பார்க்கலான்றதுக்குள்ளே தேட்டர் படம் எடுத்துடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு ஹோல்ட் ஓவர் முடிஞ்சிச்சுன்னா எடுத்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தேட்டர்ஸில் போடுறோம். இப்போ இந்த சின்ன படமே 250 தேட்டரில் போடுறோம் அப்படின்னா, அன்றைக்கெல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ரஜினி சார் படம், என் படம், முத்து படையப்பெல்லாம் வந்து மொத்தமே 60-70 தேட்டரில் தான் ஓடி இருக்கும் அன்றைக்கி. புரியுதுங்களா? அது அப்போவே. இன்றைக்கி 1000 தேட்டர்கிட்ட போடுறாங்க. அன்றைக்கி அவ்வளோ தேட்டர்ஸ் போட மாட்டாங்க. இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் அந்த படம் இருக்கும்போது ஒரு வாட்டி பார்க்கலான்னும் போது திரும்ப இடத்துலலாம் படம் இருக்கும், போயிடும் அது. அன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் பைரசியில் பார்த்துக்கிட்டு அந்த படம் அவனுக்கு போய் பணத்தை சேர்றது ப்ரொடியூசர் கவர்மெண்ட்டு நிறைய தேட்டர்ஸில் போடுறாங்க. இப்போ நீங்கள் உள்ளே வரத்துக்கு முன்னாடி நிறைய ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா? அப்படி இல்லை, நான் என்றைக்குமே ஜானர் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததில்லை. கதை கேட்டுட்டு அதில் எனக்கு இம்பாக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். இப்போது இந்த கதைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்லி வேறு டிஃப்ரெண்ட் ஜானர். சார் சொன்னார்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சுன்னு, அது ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட் ஜானர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், சரிங்களா, அந்த மாதிரி. அண்ட் அடுத்ததுலாம் இப்போ கதை கேட்கும் போது ரொமான்ஸ், லவ், காமெடி இதெல்லாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. பட் சார் சொன்ன மாதிரி அமையணும் எல்லாமே. ஸோ நான் அமைஞ்சா சந்தோஷம். கண்டிப்பாக அமையும். அடுத்தடுத்து நல்லா பண்ணுங்கள் சார். இப்போ வந்து நீங்கள் பல டிக்கெட்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆடியன்ஸை நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்களா? தென் வந்து எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு? அதாவது இன்னும் தட் இஸ் நம்ம என்றைக்குமே ஆடியன்ஸை தான் ஒரு கதையை கேட்குறோம், ஆடியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம், அப்படி தான் எடுக்கிறோம், அப்படி தான் டைலாக் எழுதுகிறோம் எல்லாமே. அது இன்றைக்கும் அப்படி தான். பட்டு இப்போ இது செல்லுலாய்டில் வரும்போது அது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. இது வந்து எல்லாமே அந்த மாதிரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டு தான் இருக்குது தவிர ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. என்ன அன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனா ஃபேமிலி ஆடியன்ஸு, குழந்தைங்க அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு மெயினாக பண்ணுவாங்க. யூத்தெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூத்து வந்துறது காலேஜ் டேஸில் கட் அடிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி நேரத்தில் தான் வருவாங்க. அவங்கள பண்ணி நம்பினா ஒரு படம் ஓடாது அப்போல்லாம். இப்போல்லாம் அப்போ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் யூத்து. அந்த மண்டேலேருந்து ஃபேமிலிஸ் வர ஆரம்பிச்சிட்டா அந்த படம் பெரிய ஹிட்டு. அப்படி தான் அந்த காலத்தில் இருந்துன்னா அவங்களும் ஆடியன்ஸாக மைண்டில் வச்சு பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து யூத்துங்கிறதுனால யூத்தை மைண்டில் வச்சுட்டு பண்ணுறோம். ஏன்னா இவங்க தான் தேட்டர்ஸுக்கு வராங்க. ஃபேமிலிஸ் எல்லாம் வெப் சீரிஸு, சீரியலு, ஓடிடி அப்படின்னு உட்காந்துடுறாங்க. வீட்லேயே எல்லாம் இப்போ வசதிகளும் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்குது. டிவி இருக்கிற வீட்டிலலாம் எல்லா ஆப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ அதில் போயிடுறதுனால யூத்து தான் வந்து என்ஜாய் பண்ணணும். அப்படி ஃபேமிலிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணுன்னா எங்கே ஒரு பீச்சுக்கு போவாங்க, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ரிலேஷன் வீட்டுக்கு மொத்தமாக போய் ஒரே கலெக்டாக பண்ணுற மாதிரி யூத்துக்கு வந்து இந்த மாதிரி தேட்டரு அந்த மாதிரி அவுட்டிங் போகிறது தான் பிடிக்கும். ஸோ ஃபேமிலிஸ் வர்றதுனால யூத்தை மைண்டில் வச்சுட்டு இந்த காலத்தில் பண்ணுறேன் தவிர மற்றபடி கதையிலையோ ஸ்க்ரீன் பிளேலையோ டைலாக்லாம் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. அன்றைக்கி ஒர்க் அவுட் ஆன அதே சென்டிமெண்ட்டு தான் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் அன்றைக்கி வந்து ரொம்ப கிளிசரின் ஒழுவோம், இன்றைக்கி சும்மா கண்ணு கலங்கினா போதும். அந்த மாதிரி தான் சீன்ஸும் அப்படி குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப நெஞ்ச நக்கினா நல்லா சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னுவாங்க. அன்றைக்கே கவுண்டமணி சொல்கிறார், ஐயோ ரொம்ப நெஞ்ச நக்கலாம்ப்பா அப்படின்றாரு. அந்த மாதிரி சென்டிமெண்ட் வந்தாவே அன்றைக்கெல்லாம் வந்து அன்றைக்கே கிண்டல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் தேட்டரில் அது ஓடும். இன்றைக்கி வந்து அது வீட்டுக்குள்ளே தான் ஓடுது. ஓகே, தேட்டரில் அவ்வளோ ஓட மாட்டேன். ஓகே சார். இப்போது சீன் பேசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய வர்றது எல்லாமே எப்படின்னா இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருக்கும், கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, ப்ரீ கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, இந்த சீனுக்காகவே படத்தை போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. ஓவராலாக கதையை நம்பி மட்டுமே படம் நவுந்தது ஒரு காலம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கும் இப்படி இதுக்கு பார்க்கலாம், அதுக்கு பார்க்கலாம்னா பெரிய ஹிட்டெல்லாம் ஆகாது. மொத்தமாகவே படம் கண்டென்ட்டே நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் பெரிய ஹிட் ஆகும். இன்றைக்கும் அப்படி தான், அன்றைக்கும் அப்படி தான். அந்த மாதிரி ஒரு இதுக்கு இருக்கிறவங்க அந்த ரசிகர்கள் தான்
ஓ அந்த அந்த தலைவரோட அந்த சாங்கு, தலைவரோட அந்த ஃபைட்டு அதை பார்த்த உடனே எழுந்து போயிடுவாங்க. ஏற்கனவே பார்த்துருப்பாங்க மிச்சம்லாம். அப்படி ரசிகர்களுக்கெல்லாம் தட் இஸ் அந்தந்த ஆர்டிஸ்டனுடைய ரசிகர்கள் தான் அப்படி கொண்டு போவாங்க. மற்றபடி படம் ஹிட் ஆகணும்னா கண்டென்ட் டோட்டலாகவே நல்லா இருக்கணும். ஒரு ஃபீல் குட் இருக்கணும், வெளியில் வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஆடியன்ஸுக்கு. அப்போ தான் அந்த படம் ஹிட் ஆகும். இந்த படம் ஆடியன்ஸ் எதற்காக வந்து தேட்டரில் பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு போனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் வெளியே போவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் படம். ஆடியன்ஸ் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்த இன்சிடெண்ட்டு தான் இருக்கும். அதாவது வலுக்கட்டாயமாக திணிச்ச மாதிரி எந்த சீனுமும் இருக்காது, எந்த ஃபைட்டும் இருக்காது, எந்த பேக்ரவுண்ட் சாங் கூட இருக்காது. எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இருக்கும். அதாவது இந்த இப்போ ஃப்ரண்ட்டு சீட்டு முனையில் உட்காந்து பார்க்குறோம், வாட் நெக்ஸ்ட்டுன்றது மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது இன்டர்வல் வரைக்கும் சரி, இன்டர்வலுக்கு அப்புறமும் சரி, வாட் நெக்ஸ்ட் ஊஸ் த மேன் அப்படின்ற ஃபீல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த 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 இன்ட்ரெஸ்ட்லேயே படம் முடிஞ்சிடும். அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு 2 hours 2.7 சொல்கிறாங்க, 2.07 அந்த அளவுக்கு வந்து அது என்டர்டெயின்மெண்ட்டுனா அந்த இன்வால்மெண்ட் இருக்கும் ஃபுல்லாக. படத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே போவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. அண்ட் May 31 இந்த ஹிட்லிஸ்ட் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினியுலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.